நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். கண்பான தேடு பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நிறைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? நிறைய வாக்குத்தத்தம் பண்ணி அதெல்லாம் காலம் தாமதமாகிறது என்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்னாரு, எனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னாரு, ஆனா ஒன்றுமே நிறைவேறவில்லை என்று ரொம்ப ஏக்கத்தோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது. ஆமென். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து அவன் தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலியாவுக்கு பின்பாக எலிசா ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்ட போது எலிசா கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே எலியாவின் மேல இருக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு ரெட்டிப்பா தரணும்னு சொல்லி தேவனிடத்திலையும் கேட்டாரு, எலியாவையும் கேட்டார். ஆனா எலியா மரித்த பின்பு எலிசா தன்னுடைய ஊழிய பொறுப்பை எடுத்த பின்பு அவர் மரணத்தை சந்திக்கும் பொழுது 13 அற்புதங்கள், எலியா 7 அற்புதங்களும் எலிசா 13 அற்புதங்களையும் செய்திருந்தார். ஒன்று பாக்கி, ஒன்று நிறைவேறாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது அது பக்கத்தில் இருந்த எலும்பு, அந்த மக்கி போன எலும்பு இந்த சரீரத்தில் பட்ட உடனே அந்த சரீரம் உயிரடைந்து கால் ஒன்றி எழுந்து நின்றதாம். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், எலிசாவுக்கு தேவன் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அவன் சாகுறதுக்குள்ள அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துவிட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தான் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் தரையிலே விடுவதில்லை. நிச்சயமாய் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? சில சொப்பனங்களை கொடுத்திருக்கிறாரா? அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க படிப்பை குறித்து தேவன் சில காரியங்களை பேசியிருக்கிறாரா? அதை தேவன் நிறைவேற்றுவார். உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, உங்க வீட்டை குறித்து, உங்க சம்பளத்தை பற்றி, உங்க பண விஷயத்தை குறித்து சில காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. அவர் நிறைவேற்றாமல் நம்ம ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாதவர். அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு, அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் மனம் மாறுவதற்கு. ஆகையால் விசுவாசத்தோடு காத்திருங்கள். என்னென்ன காரியங்களை தேவன் உங்களுக்கு சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி எலிசாவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாரோ, இந்த நாள் தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி உங்களை ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.